ஐயோ, வலி உயிர் போதே. ஊசியும் போட மாட்டேங்கிறாங்க, ஒரு கண்ணையும் போட மாட்டேங்கிறாங்களே. ஐயோ, டாக்டர் மண்டையன் காலையில் வந்துட்டு போனவன் இப்போ வரைக்கும் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காமல் இருக்கானுங்களே. வலி உயிர் போதே அம்மா. எம்மா எம்மா என்னடா? அம்மா, ஆஸ்பத்திரியில் சுற்றி பாத்தியாம்மா? ஆமாம், சுற்றி பார்க்குற நிலமையில தான் நான் இருக்கேன் பாரு. ஏற்கனவே மண்டையில் அடிபட்டு கிடக்கிறேன், இதில் சுற்றி வர பார்க்குறாங்களா சுற்றி. ஐயோ முடியலையே ஆண்டவா. ஒவ்வொரு பெட்டுக்கிட்டையும் பார்த்தா உடம்பு செல்லாதவங்கள சுற்றி 5 பேர் 6 பேர்னு உட்காந்துருக்காங்கம்மா. தங்கம்மா தாங்குறாங்கம்மா. ஆனால் பாருமா, நீயும் நானும் தான். ஆனால் அதை கணக்கா படுத்து கிடக்குறோம். ஆனந்தாண்டா பார்த்தேன், தொண்டை தண்ணி வத்தி போச்சு. தவிச்ச வைக்க தண்ணி மோந்து கொடுக்க கூட ஆள் இல்லாமல் இப்படி பசியும் பட்டினியுமா படுத்து கிடக்குறோம். இந்த நர்ஸுங்களை கூட ஒட்டிய காணும் இந்த பக்கம். ஐயோ முடியலையே மண்டவையா இருக்கே ஆண்டவா. முடியலப்பா. ஏம்மா அங்கே ஒரு நர்ஸு போதுமா கூப்பிடுமா. எதுக்கடா மறுபடியும் உனக்கு அவளை கட்டி வச்சு உதவாங்கிறதுக்கா? ஏற்கனவே நீ கட்டி வச்சது கன் எடுத்து போட்டு தள்ளுது. இதை கட்டி ஒரே தான் ஊசி போட்டு போகிறதுக்கா? போமா அங்கிட்டு வீட்டுக்கு அப்பாவுக்கு போடம் போட்டின்னா அப்பா வந்துடுவாருமா. அப்புறம் நம்மள எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாருமா. போன் போடுமா. ஐயோ, ஏன்டா அப்படி என் உசுரை எடுக்கிற நீ வேற மண்டை வலியில். நர்சம்மா ஏமா கத்திட்டே இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலில் நீங்கள் மட்டுமா பேஷண்ட்டுன்னு இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்காங்க? யார்கிட்டயாவது ஏதாவது சத்தம் வருதா? ஏமா அப்படி கத்திட்டே கிடக்கீங்க? முடியலன்னா தூங்க வேண்டியதானே? படுத்தா தூங்க முடியலம்மா, கண்ணு மூட முடியலம்மா, எங்களால் ஒன்றுமே முடியலம்மா. வாயை பிறந்துக்கிட்டு இருந்தா எப்படி தூக்கம் வரும்? வாயை மூடிட்டு தூங்குங்க, அதெல்லாம் தூக்கம் வரும். ஆமாம், எனக்கு தெரியாது பாருமா. ஏம்மா கொஞ்சம் போன் கொடுமா. போனா ஏன்? இந்த ஐபிஎல் மேட்ச் போட்டிருக்காங்களம்மா, அதை பார்க்கறதுக்கு. அடிப்பட்டு கிடந்தாலும் உனக்கு திமிர இறங்காது போலையே. அட ஏமா நீ வேற. நொந்து போய் கிடக்கம்மா. வீட்டில் ஒருத்தர் கூட பக்கத்தில் இல்லைம்மா. பாத்ரூம் போகிறது அல்ல அவசரத்துக்குன்னா கூட ஆள் இல்லாமல் தவிச்சு போய் கிடக்கம்மா. என் புருஷனுக்கு ஒரு போட போட்டால் அந்த மனுஷன் வருவாருமா. எனக்கு அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண செலவுன்னு சொல்லி டாக்டர் வேற பில்லு கட்ட சொல்லியிருக்காருமா. பில்லு கட்டுறதுக்கு கூட எங்ககிட்ட காசு இல்லை. வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரத்துக்கும் முடியல. அது தாம்மா என் புருஷனுக்கு போனை போட்டு வர சொல்லணும். கொஞ்சம் போனை கொடுத்தினா போன் போட்டு சொல்லிடுவேம்மா. கொடுமா. ஏன் உங்ககிட்ட ஃபோன் இல்லையா? என்கிட்ட போன் இருந்தா நான் ஏம்மா உங்ககிட்ட கேட்க போகிறேன்? போன் இல்லாதனால தானே உங்ககிட்ட கேட்குறேன். அடித்து துரத்தன அடியில் எங்கிட்டு விழுந்துச்சுன்னு கூட தெரியலம்மா. அதுதான் பாருங்கம்மா, புது ஃபோனு, சீக்கிரமாக பேசிட்டு கொடுங்க. சும்மா வளன்னு பேசாமல் 2 வார்த்தை பேசிட்டு கொடுங்க. கொலன்னு பேசுறதுக்கு நான் என்ன லவர்கிட்டயா பேசுகிறேன்? என் புருஷன்கிட்ட தான் பேச போகிறேன். 2 வார்த்தை பேசிட்டு கொடுத்துட்றேம்மா. கொடு. அம்மா, குளுக்கோஸ் தீந்துருச்சுமா, கொஞ்சம் வந்து போட்டு விட்டு போம்மா. அந்த வாரங்கயா. ஹலோ, என்னங்க? ஹலோ, யாருங்க? நான் தான். நீங்க தானா? யாரு? ஏன் என்ன தெரியலையோ? நேர்ல வந்தாலே தெரியாது, இதுல போன்ல வேற வந்துட்டு நான் யாரு தெரியல வைக்கலனா யாருங்க நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? லிங்கம் தானே பேசுறது. லிங்கம் தான். நீங்க யாரு? தங்கம் பேசுறேங்க. தங்கம். தங்கமா? என்ன எங்க எம்பிட்டு பாசமா உங்களுக்கு போன் போட்டிருக்கேன், என்னன்னு கேக்குறீங்க? போன்ல என்னன்னு கேட்காம வேற வெண்ணா கேட்பாங்க. நீங்க பேசுற அளவுக்கு உடம்புல தெம்புருங்க. எனக்கு சுத்தமா தெம்பு இல்லைங்க. அடிபட்டு கிடக்குறேங்க ஆஸ்பத்திரியில். குத்துயிரும் கொலை உயிருமா. நம்ம பையனையும் சேர்த்து போட்டு அடிச்சு போட்டாங்க. வீட்டு கடங்காதது ஊருக்கு அடங்குன்னு சொல்லுவாங்க, அத்தனை நடந்திருக்கு. ஏங்க நொந்து போயிருக்கேங்க. வெந்த புண்ணுல வேலை பார்க்காதீங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு துளி கூட வருத்தம் இல்லாத மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னங்க உடம்பு செல்லாம ஆஸ்பத்திரியில் குத்துயிரும் கொலை உயிருமா கிடக்குறோம். இதுக்கு யார் காரணம்னு கேளுங்கங்க. வேற யாரா இருக்கும்? ஒன்னால பாதிக்கப்பட்ட எவனாவதான் இருக்கும். இதெல்லாம் மனுஷனான்னு கேட்குறேன். நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று விதாண்டவாதமாக பேசிக்கிட்டு இருக்க. நான் சொல்றது முதல்ல கேட்டு தொலையா, அப்புறம் நீ பேசு.
மண்டையில அடிபட்டிருக்கும் போதே இந்த கிளி கிழிக்கிற, இன்னும் உனக்கு வாயில் அடிபட்டிருந்தா என்ன கிளி கிழிப்ப? ஆத்தாடி ஆத்தா. எங்கேருந்து தான் எனக்குன்னு வந்திருக்கான்னு தெரியல. சை. சரி சரி, உன்னை யார் இப்படி பண்ணது அதை சொல்லு, கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எது கேட்டு தெரிஞ்சுக்குவோம்மா. ஏங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லாமல் யாரோ ராத்திரி அடிபட்டு கிடந்த எங்களை ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பியிருக்காங்கங்க. அதனால ஏதோ நான் ஃபோன் போட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். எங்களுக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணமே நம்ம பையனை கட்டி கொடுத்தோம்ல, அந்த குடும்பத்துலேருந்து அந்த சம்மந்தி காரணம். சம்மந்தியா? அந்த வீணா போய் வழங்காத பழனியும் அவன் புள்ள கையெழுந்தாங்க இதுக்கெல்லாம் காரணம். எங்கள் 2 பேத்துக்கும் உயிருக்கு ஏதாவது அணிஞ்சுன்னா அவங்க 2 பேர் மேலேயும் கேஸ் கொடுத்து உள்ள தள்ளி இருங்க, தள்ளாம விட்டுறாதீங்க. ஓஹோ, மரண வாக்கு மூலமா அதை கொடுக்கத்தான் போன் பண்ணியா? ஐயோ, இவன் வேற சாவடிக்கிறானே அப்பா. ஏங்க மரண வாக்குமூலம் இல்லைங்க, என் உயிர் அப்பயோன்னு இழுத்துக்கிட்டு கிடக்குதுங்க. ஆஸ்பத்திரிக்கு ஆப்ரேஷன் பண்ண செலவுன்னு சொல்லி ஒரு 35,000 ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க 2 பையருக்கும் சேர்த்து. அதை வேற கட்டணுங்க. வந்து கொஞ்சம் கட்டி விடுங்கங்க. வாங்கங்க. ஆஸ்பத்திரியில் சுற்றி எல்லாத்துக்கும் அவங்க சொந்தம் பந்தன ஆளுவாக இருக்குது. எங்கள் 2 பேத்துக்கு யாரும் இல்லாமல் அனாதையாட்டம் கிடக்குறோம். வாங்குங்க, வந்து காப்பாத்துங்க. அதுக்கு வேற யாராவது ஆள் இருந்தா பாருடி, வேண்டாமா அவளை? ஹலோ 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 ஹலோ. என்னம்மா என்னம்மா ஆச்சு? என்ன நொன்னடா அவனு போன வச்சுட்டான்டா அந்த சொட்ட மண்டைய. ஆத்தாடியோ. ஏமா நீ எல்லாம் மனுஷியா இல்ல மனுஷ ஜென்மமான்னு கேக்குறேன். பிசாசு பிசாசு. போன போது வீட்டுக்கு போன் பண்றியே, பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு போனை கொடுத்ததுக்கு தூக்கி வீசி உடைக்க பாக்குறியா? நேரத்துக்கு போன் மட்டும் உடைச்சிருந்துச்சு, உன் கையை கால்ல இருக்க எல்லா எலும்பையும் உடைச்சிருப்பேன். அது இல்லம்மா, அது வந்து என் புருஷன் தான். ஆமா, ஊரா வீட்ல இருந்து போனை வாங்கி நீ பேசி உடன்னு சொல்லி உன் புருஷன் சொன்னானே, சொல்லிடி. எட்டிக்கிட்ட அடிச்சான்னு வையே, சோழி முடிஞ்சிரும் பாத்துக்க. போனா போதுன்னு போன் கொடுத்தா நீ உடைக்கிற. இரு இரு, நீ ஆஸ்பத்திரில இருந்து போறதுக்குள்ள உன் கையை கால முறிச்சு விட்டு அனுப்புறேன். இரு. ஐயோ படுபாவி மனுஷா, உன்னால பாருடா போறவ வாரவ எல்லாம் என்னை கழுவி ஊத்துறா. ஐயோ, இப்ப ஆஸ்பத்திரிக்கு வேற பில்லு கட்ட சொல்லியிருக்கீங்களே, 35,000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன்? இங்க இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, என்ன பண்றது? அம்மா அப்பா வாரேனாராமா? ஆமாண்டா, உங்க அப்பையும் செருப்பையும் தொடப்ப கட்டையும் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா, ஒண்ணுல உனக்கும் இன்னொன்னு எனக்கும்னு வாய முடிக்கிட்டுடா. என்னங்க நல்லா இருக்கீங்களா? இத்தனை நாள் காலைல கட்டு போட்டு திரிஞ்சேன், ஒரு பையன் எட்டி பார்க்கல. இன்னைக்கு கட்ட ஆகுதுக்கு அப்புறம் நல்லா விசாரிக்க வாரியாப்பா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, கோயில் கமிட்டியில திருவிழா வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் அலைஞ்சல், அதான் வர முடியல. அதானே, நம்மளால ஏதாவது காரியம் ஆகணும்னா தானே இந்த சாந்தா வீட்டுக்கு வருவீங்க, இல்லைன்னா தான் இந்த சாந்தா வீடு உங்களுக்குலாம் தெரியாதே. அடா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. தெரியா, இந்த ஊருக்கார பயலுவெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் என் காதில் காது குத்தாத. என்ன விஷயம்? எம்பிட்டு காசு ரூபா வேணும்? அதெல்லாம் இன்னும் கமிட்டி சார்புன்னு பேசி முடிக்கல. நாளைக்கு தான் பஞ்சாயத்து பேசி எல்லாம் பண்ணணும். அதான் உங்களுக்கு முறைப்படி சொல்லணும்ல, அதான் சொல்லி காலையில் கோயிலுக்கு வந்துடுங்க சபை கூட்டுறதுக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தேன். ஆஹா, ஊரில் நான்லாம் ஒரு பெரிய தலைக்கட்டுன்றதே மறந்துட்டீங்க. சரி சரி, வாரேன். என் புருஷன் இருக்கும்போது இந்த ஊருக்கார பயலுவ எல்லாம் என் வீடே கதையும் கிடைக்கும். எத்தனை நாள் இந்த கையால சோத்தாக்கி போட்டிருப்பேன். இன்னைக்கு ஒரு பையன் இந்த பக்கம் திரும்பி பாக்குறீங்க. காரியம் ஆகணும்னா தான் இந்த சாந்தா வீடு தெரியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. சரி வரோம். சரி காலையில வாரேன். அப்புறம் உங்களுக்கு அப்புறம் உங்க பையனை எல்லாமே இழுத்து போட்டு பார்க்கணும் வைக்கணும். அதனால அவரையும் நாளைக்கு வர சொல்லிருங்க. அதெல்லாம் வர சொல்றேன். இந்த மனுஷன் உசுரோட இருக்கும்போது தினமும் மதியானம் ஆனா 4 பேத்த கூட்டிட்டு வருவது, வாழை இலைய வெட்டிக்கிட்டு சாந்தா சோத்த போடு பயலுகளா பசியோட வந்திருக்காங்கன்னு. எத்தனை நாள் என் வீட்டுல வந்து சோறு தின்னானுங்க. அந்த மனுஷன் எங்களை விட்டு போனது, அதோட அந்த பயலை யாரும் திரும்பி பாக்குறது இல்லையே. ஏதாவது காரியம் ஆகணும்னா தான் இங்கிட்டு வரானுங்க. இருக்கட்டும், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிட போகுது. உனக்கும் பிள்ளைக்கு பண்ணுன பாவம் சும்மா விடுமா?
கடவுள் ஆட்டுக்கு மாட்டுக்கு அளந்து வைக்கிற மாதிரி கெட்டது பண்ணும்போதெல்லாம் விட்டு விட்டாரு. இப்ப நல்லா புட்டிச்சு இழுக்கிறாரா. குத்துயிரும் குளவுயிருமா நேத்து கடந்தாங்கடி. பார்த்தோன்னே எனக்கு உசுரே இல்ல. நான் நினைச்சேன் பொட்டுன்னு போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல உசுறு வெஞ்சிட புள்ள வாழ்க்கை. அது ஒத்த புள்ளன்னு தங்கமா வளர்த்த புள்ள வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு சின்ன பின்னம் ஆகி போச்சேன்னு எத்தனை நாள் ராத்திரி பகலுமா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தோம் தெரியுமா. நானும் என் புருஷனும் எங்க கண்ணீருக்கு விட தெரியாம இனி இந்த கோவில் பக்கமே போக கூடாதுன்னு இந்நாள் வரைக்கும் கோவில் குளம்னு போகாம கிடந்தேன். இப்பதானே மனசு குளிர்ந்து போச்சு. இந்த வருஷம் திருவிழாவுக்கு அம்மனுக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன் பாரு. அம்மாவா சொன்னாங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு. கொண்டு பிடிச்சில்ல இன்னும் இருக்குடி அந்த குடும்பத்துக்கு. இதுக்கப்புறம் தான் அழிவு காலமே. எத்தனை நாள் எத்தனை பேர் குடும்பத்திலயும் எத்தனை பேர் வயிற்றுலயும் அடிச்சிருப்பா. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கூலி கொடுக்கும்ல. அட யாரோ என்னைய எடுத்துக்க. வீட்டுல வேலை இல்ல. அந்த மனுஷனும் அப்பெல்லாம் குடிச்சுக்கிட்டு திரிஞ்சாரு பத்தியா. இப்பதான் ஏதோ ஒழுக்கமா இருக்காரு. குடிச்சுக்கிட்டு திரியும் போது வேலை இல்லைன்னு சொல்லி அவ காட்டுக்குத்தான் வேலைக்கு போனேன். பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தி கூப்பிட்டான்னு காட்டுக்கு போய் வேலைக்கு போனவளுக்கு வெறும் 80 ரூபா கூலி கொடுக்குறாம. அந்த 80 ரூபா ஏமாத்துறதுக்கு அவ ஒரு நேரத்துக்கே 350 ரூபா 450 ரூபான்னு கேட்டுக்கிட்டு திரியிறா. விவசாயம் பார்க்க ஆளு கிடைக்காம வெறும் 80 ரூபா காசை கொடுத்த. இது என்னதுன்னு கேட்டா இதுவே உங்களுக்கு எல்லாம் அதிகண்டி அப்படின்னு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை வாங்கி அப்படி வயிற்றுல அடிச்சாம. வயிற்றுல அடிச்சு சம்பாரிச்சு சும்மாவா விடும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறாள். நான் சொல்றது என்னன்னா நீ போன் பண்ணிருக்க கூடாது. அப்படியே இழுத்துக்கிட்டு கிடக்கணும்னு விட்டுருக்கணும். அடுத்தவன் குடியை கெடுத்தா என்ன கதிக்கு ஆளாவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும்ல. நம்ம ஊர்க்காரங்க இதை பார்த்தாலும் பயந்து திரும்பி வாழ்ந்திருப்பாங்கல்ல. என் புருஷனும் அப்படித்தான் சொன்னாரு. ஏய் நீ வேற கம்முனு இருடி. அதெல்லாம் தூக்கிட்டு கீக்கிட்டு இருக்காத. பின்னாடி நம்ம தலையோட பிரச்சனை வந்துடும். நம்மள ஒத்த புள்ள வச்சிருக்கோம். அவங்கள காசு பணம்னு எல்லாம் கொழுக்க கிடக்குது. நமக்கு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தான் மனசு கேட்கல. என்ன பண்ணி தொலைகிறது. என்னதான் இருந்தாலும் ஒரு ஊருக்காரி ஆயிட்டா நம்ம மனசு கேட்கல. இதுவே நம்மளாம் செத்து கிடந்தா கூட அவளுக்கெல்லாம் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு போவா. அவளுக்கு ஒண்ணுனாலே என்னமோ தெரியல எனக்கு போன போடணும் அப்படின்னு சொல்லி போன போட்டு விட்டேன். இன்னும் இருக்குடி அவளுக்கெல்லாம். இதுக்கப்புறமும் இன்னும் இருக்குது. இதெல்லாம் கம்மி. இனிமே தான் இருக்கு ஆட்டமே. கடவுள் கூலி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருல. இனி வாரு என்ன கதிக்கு ஆளாக போறான்னு. அவன் பையன்காரன் எந்த லட்சணத்துல இருக்கான். அந்த 4 எலும்பை வச்சுக்கிட்டு அவன் ஆட்டம். ஐயோ என்னமோ உலகத்திலே இவன் அழகே மாதிரி. இந்த ஊருக்குள்ளே இவன் பெரிய அழகே மாதிரி. அம்மா என்ன நடிப்பு விட்டுக்கிட்டு தெரியுமா. ஆத்தாடி ஆத்தா என்னமோ வெள்ளையா பிறந்துட்டானா. உடனே இவ புடிச்சுக்கிட்டு ஆடுவா. என் பையன் வெளிநாட்டுக்காரமா இருக்கான். என் பையனுக்கு அப்படி பொண்ணு பாப்பேன் இப்படி பொண்ணு பாப்பேன்னு. ஆமா இந்த பொண்ணு பார்த்து கட்டி வச்சாங்களே அந்த குடும்பம் என்னாச்சாமா. இப்படி அடிபட்டு கிடக்கும் போது பணக்கார சம்பந்தி வந்து பணத்தை கொட்டி இல்ல அவங்கள பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பாங்க. அவங்க வரலையாமா. ஆடா அது என்ன கன்றாவியனெல்லாம் நமக்கு தெரியலம்மா. அதெல்லாம் என்ன ஏதுன்னே புரியல. நமக்கு இது மட்டும்தான் தெரியும். சரி அப்படியே மீனை வித்துக்கிட்டு உன்ட்ட சொல்லிட்டு போவோன்னு வந்தேன். இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ பிள்ளைக்காக உயிர் வாழணுமேன்னு தாண்டி சாப்பிட்டுக்கிட்டு தெரிஞ்சோம். இன்னைக்குதான் மனசுக்கு திருப்தியா கெடா வெட்டி சாப்பிடணும்னு தோணுது. இந்த வருஷம் கெடா வெட்டுறேன். அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானம்மா. விடுமா. என்னது விடுவா. உனக்கு பண்ணின பாவம் அவங்கள சும்மா விடுமா. பாரு இன்னும் என்ன கதிக்கு ஆளாக போறேன்னு. இப்ப தாண்டி என் மனசு குளிர்ந்து போய் கிடக்கு. குளிர்ந்து போய் இருக்குது. இப்ப 1 கோடி ரூபாய் பணம் கிடைச்சா கூட எனக்கு அது பெருசா தெரியாது. இவங்க 2 பேரும் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறாங்கன்னு சொல்றாங்க பாரு. அது தாண்டி எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்த சந்தோஷம் கிடைக்குது. என்ன பேசிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியலையே. யார் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கா. யாரு பாவம் பண்ணுனா. வித்யா நீ எல்லாம் கவலையே படாத. உனக்கு பண்ணின பாவத்துக்கு நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். நீ எதை பத்தி யோசிக்காத. இனி பாரு உன் வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு. அப்பா அம்மா பேச்ச கேட்டு அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க. உனக்கு ஏத்த மண்ண உன்னை தேடி வருமா. மீனே மீனே மத்தி மீனே சாலா மீனே. ஹாய். இந்த பொண்ணை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியலப்பா. ஒரு நாள் கூட சிரிச்சு பேச மாட்டேங்கிறாளே. மறைச்சுக்கிட்டே தெரியறா. கூடிய சீக்கிரத்துல மன்னவன் வருவான்னு சொன்னாங்க. அந்த மன்னவன் எந்த வீட்டுல தான் இருக்கான்னு தெரியாம போச்சு மத்தவங்களுக்கு. அவ்வளவுதான்பா. பொங்கல் பொங்கி வந்தோடனே பூசையை போட்டுற வேண்டியதான். இத்தனை வருஷம் கிடைக்காத சொத்து இப்பதான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்ச நேரம் பாரு. இனி எல்லாமே நல்லபடியா நடக்க போகுதுக்கா.
பூசையை வச்சு விவசாயத்தை ஆரம்பிச்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா. நீ பாரு, உன் வாழ்க்கையில தொட்டது தொடங்கும், வச்சது விளங்கும். அதுக்கெல்லாம் காரணமே என் பொண்ணு வந்த நேரம் தான். என் வீட்டு வாரிசு வர நேரம் தான் என் மாப்பிளைக்கு இப்போ சொத்து சொகன்னு எல்லாம் தேடி வருது. சொன்னாலும் சொன்னீங்கக்கா, 100ல ஒரு வார்த்தை. சந்தோஷ், மகா, நாங்க பொங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க போய் 4 பேர் இருந்தா கூப்பிடுங்கய்யா. கூப்பிட்டு அவங்களும் வந்து வாழ்த்திட்டு போவாங்க. பூசை போடும்போது 4 பேர் மனுஷ மக்கள் இருக்கணும்ல. அப்புறம் உமா வீட்டுக்காருக்கு உமாவுக்கெல்லாம் போன போட்டு வர சொல்லுங்க. இம்பிட்டு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நம்ம வீட்டுல ஒரு பூசை வைக்கும் போது இப்படி ஆள் இல்லைன்னா என்ன பண்றது? சரிங்க அத்தை, நான் எல்லாத்தையும் ஃபோன் போட்டு இந்த வர சொல்றேன். கிளம்பிட்டேன்னு அப்பயே சொன்னாங்க, வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா சரியா, எல்லாத்தையும் வரட்டும். மகா, நம்மளும் போய் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள கூப்பிட்டு வந்துடலாம். பா. சரிங்க, போலாம்.